நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே, உமை ஆராதிப்பேன், உமை ஆராதிப்பேன், உமை ஆராதிப்பேன், என் ஆயுள் உள்ளவரை உமை ஆராதிப்பேன், உமை ஆராதிப்பேன், உமை ஆராதிப்பேன், என் ஆயுள் முடியும் வரை. எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கம். இன்று நான் உங்களுக்கு இனிய நாளாக அமைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இது என்னோட 50வது வீடியோ. ஸோ எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். எனக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி பேசலாம் அப்படின்னு தோணும்போது, சைக்காலஜில என்னோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு பார்த்தா கால் எம் அப்படின்ற ஒரு ஸ்விஸ் சைக்காலஜிஸ்ட். ஸோ அவங்க நிறைய கான்செப்ட்ஸ் இந்த சொசைட்டிக்கு கொண்டு வந்திருக்காங்க. அனாலிட்டிக்கல் சைக்காலஜி கொண்டு வந்ததும் அவங்க தான். அதில் அவங்க கலெக்டிவ் அன்கான்ஷியஸ்னஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. அன்கான்ஷியஸாக இருக்கும்போது நம்மளோட பிஹேவியரல் பேட்டர்ன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத அந்த கலெக்டிவ் அன்கான்ஷியஸ்னஸ். அதில் நிறைய ஆர்கிடெக்ட்ஸ் பற்றி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதில் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சது அப்படின்றது எல்லா ஆண்களுக்குள்ளும் ஒரு மென்மையான பெண்மைத்தனம் இருக்கும். இதை நம்ம அனிமா அப்படின்னு சொல்லுவோம். எல்லா பெண்களுக்குள்ளும் ஒரு வீரத்தனமான ஆண்மைத்தனம் இருக்கும். இதை நம்ம அனிமஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இன்னர் சைல்டுன்ற கான்செப்ட் அவங்க தான் கொண்டு வந்தாங்க. எல்லா பிஹேவியரல் இஷ்யூஸ்க்கும் இன்னர் சைல்டில் ஏற்பட்ட காயங்கள் காரணமாக இருக்கும். இன்னர் சைல்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா பிஹேவியரல் இஷ்யூஸை ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான் அந்த கான்செப்ட். அதுக்கப்புறம் இன்ட்ரோவர்ஷன் அண்ட் எக்ஸ்ட்ராவர்ஷன் கான்செப்டை கொண்டு வந்து அதை பாப்புலரைஸ் பண்ணதும் கால்யாம் தான். அதுக்கப்புறம் அவங்க சிங்க்ரோனிசிட்டி பற்றி பேசியிருப்பாங்க. நம்மளோட வாழ்க்கையில் நடக்கிற சில கோஇன்சிடென்சஸ் வந்து கேஷுவல் லிங்காக இல்லாமல் ரொம்ப டீப்லி கனெக்டடாக இருக்கும். டீப்லி கனெக்டட் கனெக்ஷன்ஸாக இருக்கும். ஸோ அதுதான் அந்த சிங்க்ரோனிசிட்டி. அது எப்படி நடந்துச்சு, எப்போ நடந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ரொம்ப டீப்லி கனெக்டட் கனெக்ஷன்ஸாக இருக்கும். ஸோ இதுதான் சிங்க்ரோனிசிட்டி அப்படின்றது. அதுக்கப்புறம் ட்ரீம் அனாலிசிஸ் பற்றி இன்டர்பிரட் பண்ணதும் அவங்க தான். நம்மளோட கான்ஷியஸ் வீக்னஸில் இருக்கும்போது நடக்காத சில விஷயங்கள் அன்கான்ஷியஸில் கனவுகளாக வரும் அப்படின்றது தான் அந்த கான்செப்ட். இது பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோ. உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். இந்த வாழ்க்கை ரொம்பவே அழகானது, ரொம்பவும் எளிதானது. அது ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காம யாருக்கும் எந்த பாதகமும் இல்லாமல் நல்லது ஒரு மீனிங்ஃபுல்லான வாழ்க்கை வாழ்வோம். நிர்மலா சிங்கராய, உங்களோட பாசிட்டிவ் சைக்காலஜிஸ்ட்.